buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna concept paathom appadina strings vechi eppadi nama pattern create பண்றது அப்படினா நம்ம வந்து நம்மளோட previous videos ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம further create பண்ண போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி strings வெச்சு வேற மாதிரி patterns create பண்றது அப்படினா பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So previously நம்ம பார்த்துட்டு இருந்த வீடியோல இந்த கோட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். சோ இந்த கோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படினா சோ பைதான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படினா இது எப்படி இந்த மாதிரி ரைட் அலைன்மென்ட்ல நமக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து எடுத்துட்டு வருது, அதாவது இந்த பேட்டர்ன் எப்படி நம்ம பிரிண்ட் பண்றது அப்படினு நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண போறோம் அப்படினா சோ இதோட அப்படியே ரிவர்ஸ் ஃபார்ம் தான் நாம வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போற பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படினா ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்து எப்படி நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு வருது, அதுக்கு நம்ம என்ன லாஜிக் வந்து யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே என்னோட டெக்ஸ்ட் வந்து கேட்குது. என்னோட டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அவுட்புட் வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் நான் எந்த மாதிரி அவுட்புட் நான் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி எக்ஸாக்டாக என்னோட அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண கிடையாது. ஸோ எடுத்தோடனே நம்மளோட லெட்டர்ஸை தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. பட் போன அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் ஃபார்மில் இது வந்து இருக்கும். ஸோ ரிவர்ஸ் ஃபார்ம்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து பைத்தான்ங்கிற வேர்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் ரோல என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோல பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோல என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அது வந்து நம்மளோட செகண்ட் இதில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அது வந்து இதோட நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த பீனுங்கிறது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது அப்படியே நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன், செகண்ட் இந்த லைன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த் அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஆர்டரில் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல யாராவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் இந்த அவுட்புட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இதோட கோட் வச்சு தான் நம்ம இதை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது புரியாமல் நீங்கள் வந்து இது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே ஐ பட்டனில் இந்த அவுட்புட்கான கோட் வந்துட்டு நான் வந்து தரேன். நீங்கள் இதை பார்த்துட்டு இது பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே பெட்டராக புரியும். ஸோ டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக இதோட அவுட்புட் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல மேனுவலாக எழுதியிருக்கேன். ஸோ இதே கோட் தான் நான் வந்து இந்த இடத்துலையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்ன மாற்றிருக்கேன் அப்படின்னா ஸோ இதில் இருக்க ஒரு சில லைன்ஸில் நம்ம மாடிஃபை பண்ணால் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு பேட்டர்ன்ஸில் வரும். ஸோ அதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த அவுட்புட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேசஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் தான் வரணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை அப்படியே நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடணும். நம்ம இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லெட்டர், அதுக்கப்புறம் 2 லெட்டர் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜே லூப் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இங்கே உள்ளே கொடுக்கக்கூடிய இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு மாற்றணும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஸ்டிஆர், இந்த லென்த், இந்த ஃபார் லூப் இந்த 3மே நான் வந்துட்டு அந்த லைன்ஸ் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸ்பேஸ் தேவையில்லைங்கிறதுனால இந்த ஃபார் லூப்பை நான் வந்து அப்படியே எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த ஃபார் லூப்பை இந்த லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபார் லூப் போட்டுட்டு உள்ள i+1 அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல லென்த் -1 அப்படின்ட்டு நான் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு மெத்தட் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாடிஃபிகேஷன்ஸ் தான் நான் வந்துட்டு இந்த கோடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இதை மாற்றுறதுனால எனக்கு எப்படி இந்த அவுட்புட் வந்திருக்குங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே STR1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து ஸ்ட்ரிங்கை வாங்குறோம். ஸோ ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம பைத்தான்னு கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி இதோட STR1ஓட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ பைத்தானுக்கு இருக்கக்கூடிய லென்த் வந்து 6 உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ லென்த்தில் வந்து 6ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஐக்கு என்னென்னவா இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென்த்
மைனஸ் ஐ அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லென்த் மைனஸ் ஐ அப்படின்ட்டு நான் கொடுக்கறதுனால இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா லென்த்தில் வந்துட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து 6 அப்படின்ட்டு வேல்யூ வந்து இருக்குது. ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 0 தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லென்த் மைனஸ் ஐ அப்படின்ட்டு நான் வந்து தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 மைனஸ் 0 வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு 6ங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஜே வந்துட்டு 6 அதாவது ரேஞ்சில் 6 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு பிரிண்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா str1 ஆஃப் ஜேல என்ன இருக்கோ அதை அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய லெட்டரை பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்கிறோம். நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா பைத்தான் அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இதோட இண்டெக்ஸிங் வந்து 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு இண்டெக்ஸிங் இருக்கும்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். str1 ஆஃப் ஜேல என்ன இருக்குது அப்படின்னா ஜே வந்து 0 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ str1 ஆஃப் 0ல என்ன இருக்குது அப்படின்னா பி இருக்குது. அந்த பியை எடுத்துகிட்டு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு என் பேராமீட்டரில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்பேஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லூப் வந்துட்டு திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஸோ இந்த 0வை விட்டுட்டு நம்மளுக்கு அடுத்து இந்த 1 போய் பாயிண்ட் பண்ணும். 1 பாயிண்ட் பண்ணும்போது str1 ஆஃப் 1ல என்ன இருக்குன்னு பார்க்கும். ஸோ இப்போ இந்த 0 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் str1 ஆஃப் 1 அப்படின்னா 1ல ஒய்னுங்கிற லெட்டர் இருக்குது. அந்த ஒய்னுங்கிற லெட்டர் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப லூப் வந்துட்டு ரன் ஆகும். அப்போ வந்துட்டு 2வை போய் பாயிண்ட் பண்ணும். 2வை பாயிண்ட் பண்ணும்போது 2ல இருக்க தீயை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். 3க்கு போகும். 3ல இருக்கக்கூடிய இந்த ஹெச்சை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். 4க்கு போகும். 4ல இருக்கக்கூடிய இந்த ஓவை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். திரும்ப ஐட்ரேட் ஆகும். 5க்கு போகும்போது இந்த இடத்துல 5ல இருக்கக்கூடிய இந்த எண்ணை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஐட்ரேட் ஆகும்போது இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது இந்த \n இருக்கும். ஸோ \nனால கர்சர் வந்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ கர்சர் இந்த இடத்துக்கு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஐ லூப் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா 0ல இருந்துட்டு இந்த 1க்கு போகும். ஸோ இப்போது ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு திரும்ப எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு வந்து மாறும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல லென்த் மைனஸ் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது 6 - 1 அப்படின்ட்டு இருக்கும். 6 - 1 அப்படின்னா 6ல் 1 போச்சுன்னா 5. ஸோ அப்போ ரேஞ்சில் இந்த இடத்துல ரேஞ்ச் ஆஃப் 5 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0ல என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா Pலேருந்து O வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ Pலேருந்து O வரைக்கும் நம்மளுக்கு இந்த செகண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணிடுச்சு. n பேராமீட்டரில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒவ்வொரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப J இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ திரும்ப வந்துட்டு I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ I இன்க்ரிமெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2க்கு போகும். அப்போ வந்துட்டு திரும்ப 6 - 2 பார்த்தீங்க அப்படின்னா 4னு வரும். அப்போது 4னு இருந்துச்சு அப்படின்னா 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கும். அப்போது 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு H வரைக்கும் இருக்கும். அந்த H வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப வந்துட்டு J இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. I இன்க்ரிமெண்ட் பண்ணும். I வந்துட்டு நம்மளுக்கு I வந்துட்டு 2லேருந்து 3ல போய் நிற்கும். அப்போது 6 - 3 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3ன்னு இருக்கும். ஸோ 3 இருந்தது அப்படின்னா 0, 1, 2 வரைக்கும் இருக்கும். ஸோ 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து T வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த T வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். I வந்துட்டு 4க்கு போகும். அப்போ 6 - 4 வந்துட்டு 2னு வரும். அப்போ 2னு இருந்தது அப்படின்னா அப்போ அதோட ரேஞ்ச் வந்துட்டு 0, 1ன்னு இருக்கும். அப்போ 0, 1 அப்படின்னா PY மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 5க்கு போகும். 6 - 5 வந்துட்டு 1ன்னு வரும். ஸோ அப்போது 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இண்டெக்ஸ் ரேஞ்சில் 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ 0ல இருக்கக்கூடிய Pயை மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டி ஐட்ரேட் ஆகும்போதும் இந்த மாதிரி நம்மளுக்கு லெட்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரலாம், எப்படி இந்த இடத்துல நம்ம லென்த் மைனஸ் ஐங்கிறத எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான லாஜிக் தான். ஸோ என்ன லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது எல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸில் தான் பிரிண்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போது இந்த பேட்டர்னில் தான் அவுட்புட் வேணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு 0th ரோ, இது வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ நான் ரோஸ் வந்துட்டு நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோ 0வாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ டோட்டலாக 6 லெட்டர்ஸ் இருக்குது.
அப்போது எனக்கு 0வோட நான் என்ன செஞ்சோம்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து 6 வரும் அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ லாஜிக்கலாக இந்த 6லேருந்து இந்த 0வை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 வரும் இல்லையா? ஸோ அந்த லாஜிக்கை தான் நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா PYTHO அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து 5 லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். டோட்டல் லெட்டர்ஸ், அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய 6 லெட்டர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் 5 லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரோஸை நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ 6 - 1 பண்ணுறோம், ஸோ அடுத்து 6 - 2 பண்ணுறோம், 6 - 3 பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணுறோம். ஸோ இதை டினோட் பண்ணுறதுக்காக தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து லென்த்தில் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் லென்த்து ஐயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த காலமில் இருக்கோ அந்த காலமை மைனஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ 0ல இருந்து தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 0லேருந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகுது. ஸோ லென்த் மைனஸ் ஐ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த கோட்லேயே இன்னும் வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் கூட வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வரலாம். அது என்ன மாதிரி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதே கூட நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு லெட்டர் தான் மாற்றுறேன். என்ன மாற்றுறேன் அப்படின்னா ஜேவை எடுத்துகிட்டு நான் வந்து ஐ போட்டுட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது என்கிட்ட ஸ்ட்ரிங் கேட்குது, பைத்தான்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்டையராக எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கும். ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பீங்கிற லெட்டர் எனக்கு ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒய், அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் ஹெச், அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் என். ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 லெட்டர்ஸ் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 5 லெட்டர்ஸ், இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 1. ஸோ பைத்தானில் இருக்கக்கூடிய அதே லெட்டர்ஸ் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் முன்னாடி கோடில் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேவை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ண ஜேல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ str0, str1, str2 அப்படி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஐயை வந்து நான் வந்து ஃபிக்ஸடாக கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜே லூப் வந்துட்டு ஸோ ஐயில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐட்ரேட் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஜேல இவ்வளோ ரேஞ்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ போன ப்ரோக்ராமில் நம்ம str கொடுத்தனால தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு பி, ஒய், அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் ஹெச் அந்த மாதிரி அடுத்தடுத்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு. இந்த இடத்துல நான் ஐ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜேல நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 ஐட்ரேஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ 5 ஐட்ரேஷன்ஸுக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா str1 ஆஃப் ஐயில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ஐ வந்து 0 நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால 0 இருக்கக்கூடிய லெட்டர் வந்து நம்மளுக்கு பி தான். அதனால நம்மளுக்கு பியை நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஒரே மாதிரி இத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு லெட்டர் மாற்றணும் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வரும்ங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாமே நான் வந்து கிட்டபில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 அவுட்புட்டுமே எப்படி வந்ததுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோஸை நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ தட் எப்படி இந்த ஐட்ரேட் ஆகும்போது ஒரே லெட்டர்ஸ் வந்ததுங்கிறது ரொம்பவே கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல எப்படி இந்த பி வந்ததுங்கிறது நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை. பிகாஸ் இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த ஒரு பேட்டர்ன் வரும்ங்கிறத மட்டும்தான் நான் இந்த இடத்துல நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்க லிங்க்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை.